கேவிட்டியில் ஓரல் கேவிட்டியில் நிறைய வந்து சலைவேஷன் செக்ரீட் ஆகும். சலைவா எச்சில் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த எச்சில் எல்லாமே எதற்காக? இதில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாமே என்னன்னா, நம்மளுடைய உணவை வந்து ஈஸியாக செரிமானம் செய்வதற்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வாய் வழியாக மென்று சாப்பிடக்கூடிய உணவுகள், அப்போ வாயிலேருந்து டைஜஷன் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வயிற்று பகுதியில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிலருக்கு வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். சாப்பிட்ட உணவு எதிர்த்துட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ட உணவு எதிர்த்துட்டு வரும்பொழுது நமக்கு அதிகமான பிரச்சனைகள் வந்து இது உண்டாக்குது. வாயில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாகும்போது பற்களில் கேவிட்டிஸ் ஏற்படுறது, எனாமல் போகிறது, சின்ன சின்னதாக நமக்கு வந்து பற்குழிகள் இருக்கும். கொஞ்ச நாளில் வந்து பார்த்தோம்னா பற்கள் தேய்மானம் அடையிறது, பல் கூச்சம் ஏற்படுறது, ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஆகிடுங்க பற்கள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்